பூமியில் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், உறவினர் கைவிடலாம். அப்பேற்பட்ட நிலையிலே இருந்து தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அப்படி பாடும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடும்போது பரலோகமே சந்தோஷப்படுதுங்க. ஒரு சிலர் பாடுறாங்க, கவலைகள் மத்தியில் இல்ல, கஷ்டத்தின் மத்தியில் இல்ல, ராத்திரி இருட்டுல வரும்போது சுடுகாடு கிராஸ் பண்ணும்போது இயேசு கூட வருவார்னு பாடுவாங்க. பாருங்க, எத்தனை இடத்துல தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கிக் கொள்கிறாரு, ஏந்திக் கொள்கிறாரு, தப்பு வைக்கிறாரு, பலப்படுத்துகிறாரு. அவரை போல தெய்வம் பூமியில ஒற்றுமே இல்லைங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே அவரால் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓ கர்த்தர் மகனை பார்த்து நம்ம பாஸ்டர் பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன். எல்லா கரங்களை தட்டி சகாயம் பண்ணுவேங்க. ஒரு அற்புத சாட்சிங்க, கண்ணால முகமுகமாய் பார்த்த சாட்சி. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, இனி மரணமும் இல்லை, இனி பயமும் இல்லை, இனி திகிலும் இல்லை, இனி கலக்கமும் இல்லை. சிம்மாசன் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக மாற்றுவேன் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி இது உண்மையும் சத்தியமுள்ள வார்த்தை சொல்றவர் கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேவைகளை சந்தித்தவர் உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் உற்சாகமாக
வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவ தூதர்கள், தேவ சமூகமே நம்மதிலே இறங்கிவிட்டது. எல்லா கரங்களை தட்டி உன் நாமம் சொன்ன